ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் மக்களின் செல்வன். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பண்ருட்டியோட அடையாளத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். பண்ருட்டிக்கே அடையாளம்னா அது பலா தாங்க. பலா தான். அந்த அதிசயம் காய்க்கிற மரம் இது தாங்க. பாருங்க, அந்த அதிசயம் காய்க்கிற மரம் இது தான். எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரங்க இந்த மரம். எங்களுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷன் தான் இந்த மரம். எங்கள் பண்ருட்டிக்கே அடையாளத்தை கொடுத்தது பலா முந்திரி தாங்க. அந்த மரம் இது தான். பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ ஏழை மக்களாக இருக்கட்டும், எத்தனையோ பணக்காரங்களாக இருக்கட்டும், வாழ வச்சது இந்த பலா தாங்க. இன்றைக்கி எவ்வளவோ வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோங்க இந்த பலா தான். இன்றைக்கி வெளி மாநிலங்களிலையும் ஃபேமஸாக இருக்குங்க. அந்த காயை கொடுக்குற மரம்லாம் இது தாங்க. பண்ருட்டியில் தாங்க காய்க்குது. இன்றைக்கி எத்தனையோ பண்ருட்டி மக்களை மட்டும் வாழ வைக்கலைங்க, எத்தனையோ தமிழ்நாட்டு மக்களையும் வாழ வச்சுருக்குங்க இந்த பலா தாங்க. இன்றைக்கி எத்தனையோ இதெல்லாம் வெளியில் பண்ருட்டி தேனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த பலாப்பழம். அதுவும் பண்ருட்டி பலானா அவ்வளோ அருமையாக இருக்கும். பலானா பண்ருட்டி தாங்க. பலானா பண்ருட்டி தான். இன்றைக்கி பல்லாயிரம் ஏக்கர் பறந்து விரிந்த காடு தான் பலாவாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும் பண்ருட்டியில். இன்றைக்கி நம்ம கடலூர் மண்ணில் விளைச்சா வெடித்து முளைக்குங்க. எதை விளைச்சாலும் வெடித்து முளைக்குங்க. கடலூர் மண் அவ்வளோ ஒரு அதிசயம் நிறைஞ்ச மண். கடலூர் மண் தாங்க. வேறு மாதிரியான மண்ணுங்க. எதை விளைச்சாலும் வெடித்து அப்படியே முளைக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான மண்ணுங்க. நான் கடலூரில் பிறந்ததுக்கு மிக பெருமைப்படுறேங்க. யாரெல்லாம் கடலூரில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.